இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க வண்டியில ஏறுங்க, சீக்கிரமா உங்க செல் அடைக்கும். ஒரு நிமிஷம், நான் அவரோட வைஃப். 2 வார்த்தை நான் அவர்கிட்ட தனியா பேசணும். இது வேறயா? சீக்கிரமா பேசுங்கம்மா. வா. என்னடா, எதுக்காக இப்படி பண்ண? கேஸ் நடந்துட்டு இருக்கு. அறிவழகன் தப்பிப்பாரா இல்லையான்னு தெரியல. வெங்கடேஷ் மாத்தி பேசி மொத்த கேஸையும் முடிச்சு விட்டுட்டான். நீயும் இப்படி உள்ள போயிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஏம்ல இவ்வளவு திட்டம் போட்டவன் இதை மட்டும் முட்டாள்தனமா சொதப்போனா நானு? பிளானா? என்னடா சொல்ற? இதுவும் என் திட்டம் தான்ல. பாரு, நாளைக்கு ஜெயில விசிட்டர் பாஸ் போட்டு என்ன வந்து பாரு. நடந்த அம்பட்டியை நான் உனக்கு விலாவரியா சொல்லுதேன். இப்ப அமைதியாரு. எல்லாம் உன் திட்டமா? ஆமால, நீ ஒன்னும் பதட்டப்படாத. நீ மாட்டி நிம்மதியா வீட்டுக்கு போ. நாளைக்கு ஜெயிலுக்கு வந்து மனு போட்டி என்ன வந்து பாரு. நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லுதேன். ஏதோ நீ சொல்ற, நான் உன்னை நம்புறேன். அவன் உயிரை காப்பாத்தின அண்ணனுக்கு இவன் காட்டுற நன்றி ஜெயிலுக்கு அனுப்புறதானா? நாசமா போறவன் என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தான். இப்போ என் அண்ணன் வாழ்க்கையை அழிக்க பாக்குறானா? இவன சொன்னா கேளு. டேய், ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? சரி, ஏன் அப்படி பண்ண? அடிக்காதம்மா அம்மா. சரி, நான் உனக்கு என்ன தியாகம் பண்ணேன்? சரி, ஓடி. இலே என்னல? நீயே பாரு. எங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்லை. ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க. வேண்டாம்ப்பா, எங்களை உயிரோட விட்டுடுப்பா. ஐயோ, வேண்டாம்ப்பா, எங்களை விட்டுடுப்பா. சொன்னா கேளுப்பா. விட்டுடுப்பா, வேண்டாம்ப்பா. வேண்டாம், தயவு செஞ்சு எங்களை கொண்டாதீங்க. எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா. எங்களை விட்டுடுங்கப்பா, ப்ளீஸ். இதோ பாரு வெங்கடேஷ், உன் அப்பாவும் அம்மாவும் இப்ப என் கையில. இவங்களோட உசுறு இப்ப இந்த தீக்குச்சியில. வேண்டாம், வேண்டாம், எங்களை விட்டுடுங்க. விட்டுடுங்கப்பா. இவங்க உயிரோட வேணும்னா நீ கோர்ட்ல சாட்சியை மாத்தி சொல்லணும். அறிவழகனும் மாலதியும் லவ் பண்ணதா சொல்லணும். இல்லன்னு வெய்யி, ஒரே குச்சி. நான் சொல்றத நீ கேட்கலனா இவங்க சாம்பல் ஆயிடுவாங்க. என் அப்பா அம்மா அவங்க கையில இருக்காங்க சண்முகம். நான் மாத்தி சொல்லலைன்னா அவங்க கொன்னுருவாங்க. கோர்ட்ல ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? நீ பண்ணதெல்லாம் பார்த்தா ஏதோ கோவத்தில் பண்ண மாதிரிலாம் தெரியல. ஏதோ முன்னாடியே பிளான் பண்ணி யோசிச்சு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லு, என்ன சொல்லணும்? எனக்கு மாலதி அண்ணன் துறையை ஜெயிலுக்குள்ள சந்திக்கணும். எதுக்கு சம்மோ? எல்லாம் ஒரு திட்டம்தான். நான் உள்ள பார்த்துக்கிறேன், நீ வெளியில பார்த்துக்க. அப்போதான் அறிவழகனை வெளில கொண்டு வர முடியும். அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் கிடைச்சாதான் அறிவழகனை வெளியில கொண்டு வர முடியும்.
எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்திருப்பீங்க? வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. இங்க பாருங்க, அவன் சாதாரண ஆள் இல்ல, சாதிச்சு காட்டுறவன் தான் சண்முகம். ஒரு வேகத்தோட, ஒரு வைராகியத்தோட அவன் உங்களுக்காக ஜெயிலுக்கு போய் போராடிட்டு இருக்கான். அத புரிஞ்சுக்காம நீங்க எல்லாரும் பட்னியா இருக்கீங்கன்னு அவன் கேள்விப்பட்டா அத தாங்குவானா? சொல்லுங்க. கண்டிப்பா சண்முகம் திரும்ப வந்துருவான். நீயும் அறிவும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழ போறீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்குடி. இருக்கணும். உனக்கு நம்பிக்கை கட்டாயமா இருக்கணும். ஏன் சண்முகத்தை பத்தி எனக்கு தெரியும். உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும்னா, உங்களுக்காக அவன் எல்லாத்தையும் சாதிப்பான்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கெல்லாம் வந்து சாப்பிடுங்க. இல்ல இருக்கிற பிரச்சனையை பெருசுபடுத்தணும், சண்முகத்துக்கு மேல மேல மன உளைச்சல் கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா தாராளமா பட்னி கிடங்க. இது பாரு, நான் சாப்பிட்டாதான் சண்முகம் சந்தோஷப்படுவான். எனக்கு அவன் முக்கியம், அவனோட மனசு முக்கியம். நான் சாப்பிட போறேன். அவனோட மனசு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இப்படியே பட்னி கிடங்க. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சரியா? நான் இப்ப சாப்பிட போறேன். வந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்னி கிடங்க. நான் உன் வார்த்தையை நம்புதா? என் மகன் வீரன், அவன் காரியமா தானே ஜெயிலுக்கு போயிருக்கான். சண்முகம், அவன் வரான். மாலதியோட அண்ணன். இவன் தான் மாலதியோட அண்ணன். அந்த துரை என்னடா, இன்னும் உனக்கு தண்டனை கிடைக்கலையா? ஒருவேளை கோர்ட்டு உன்னை விடுதலை பண்ணுச்சுன்னு வையே, நீ உசுரோட இந்த ஜெயிலை விட்டு வெளியில போக மாட்டேன்.